ரேவதி வந்து மதிக்கிட்ட வந்து, "மதி என்ன ஒரு மாரி சோகமா இருக்க?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஒண்ணும் இல்ல" அப்படின்னோனே, "எனக்கு நல்லா தெரியும். அண்ணி பேசலன்னு தானே நீ சோகமா இருக்க?" அப்படின்னோனே அமைதியா இருக்காங்க மதி. எனக்கு தெரியும் மதி. அண்ணி வந்து நீ வந்து சுயமரியாதை வந்து இல்ல அப்படின்ற மாரி பேசிட்டல்ல. இங்க பாருங்க நான் அப்படியெல்லாம் பேசல. ஏதோ கோவத்தில வந்து எனக்கு டென்ஷனா இருந்தது. அவங்க நான் சொல்றது கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்கிறாங்க. ம் அ இந்த மாரிலாம் இருந்தா எப்படிங்க? அண்ணி எப்பவுமே அப்படிதான் மதி. நீ ரொம்ப டென்ஷன் ஆவாத. கண்டிப்பா அண்ணி உன்கிட்ட பேசுவாங்க." அப்படி சொல்லிட்டு போறாங்க. 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டாரு. எப்பவும் போல தங்கராஜ். தங்கராஜ் என்ன பண்ணாரு, உடனே கூப்பிடுறாரு. ரேவதி ரேவதின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே வந்து என்னங்க அப்படி சொல்லிட்டு போறாங்க. உடனே வந்து ஒண்ணும் புரியாம மதியம் பின்னாடியே வராங்க. அப்போ வந்து தங்கராஜ் வந்து ரேவதி கிட்ட, என்ன அவளுக்கு புத்திமதி சொல்றத விட்டுட்டு, உன் அண்ணிய பத்தி பேசிட்டு இருக்க. உன் அண்ணிய பத்தி பேச தான் அவள இங்க கூட்டிட்டு வந்தனா?" அப்படின்னு கேட்குறாரு. அது கேட்டுட்டு, "அது இல்லங்க. அவ ரொம்ப டென்ஷனா இருந்தா. நான் அதனால கொஞ்சம் சும்மா பேசிட்டு இருந்தேங்க. சும்மா பேசலாம் இங்க டைம் இல்ல. ஒழுங்கா அவளுக்கு புத்திமதியெல்லாம் சொல்லி, குடும்பத்தில எப்படி நடந்துக்கணும், புருஷன்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிலாம் சொல்லிக் குடு. அத விட்டுட்டு அவ கூட சேர்ந்து ஜால்ரா போடாத. புரியுதா? நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. இந்த குடும்பத்தில எப்படி நீ வந்து என்ன மீறி எதுவும் செய்ய மாட்டியோ, அதே மாரி அவளும் அந்த குடும்பத்தில சுரேஷ மீறி எதுவும் செய்யக்கூடாது. வாய திறக்கக்கூடாது. உன்ன மாரி தான் அவளும் இருக்கணும். அத சொல்லிக் குடு." ம் க புரியுமா? புரியாதா நான் சொல்றது?" அப்படின்னோனே, புரிஞ்சுதுங்க. நான் அதே மாரி சொல்றேங்க. அவ இங்கேருந்து கிளம்பும்போது வேற மாரி மாறி இருக்கணும். இன்னும் வந்து அவ அதே மாரி இருந்தாள்னா, அப்புறம் அவ வாழ்க்கை சரி இருக்காதுன்னு சொல்லி வை அப்படின்றாரு. அத கேட்டுட்டு, "ஏங்க சொல்றேங்க." "சரி, சரி. நான் என்ன சொன்னேன் உன்கிட்ட? நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்னங்க சொன்னீங்க? சுடுதண்ணி போட சொன்னேன் குடிக்கிறதுக்கு. அதெல்லாம் பண்ணவே பண்ணல. நீ பாட்டு இங்க வந்து கதை அடிச்சிட்டு இருக்க. போய் அந்த வேலைய பண்ணு." "இல்லைங்க அத நான் போட்டு வச்சுட்டேங்க." "போட்டு வச்சுட்டியா? போட்டு வச்சுட்டா வேற வேலையே இல்லையா வீட்ல? எவ்வளோ வேலை இருக்கு. எங்க அம்மா வயசானவங்க. அவங்க தான் செய்யணுமா? நீ செய்ய மாட்டே." "இல்லைங்க நான் எல்லாமே பண்ணிட்டேங்க. நான் இப்போ வந்து மதியம் சாப்பிட கூப்பிட்டுங்க." "இங்க பார் மதியம் சாப்பிடலாம் ஒன்றும் கூப்பிட வேணாம். சுரேஷே வரல. மதியம் ஏன் சாப்பிட கூப்பிடுற? சுரேஷ் வரட்டும். ஆம்பளைங்க முதல்ல சாப்பிடணும். அப்புறம் தான் பொம்பளைங்கலாம் சாப்பிடணும். அதை விட்டுட்டு உடனே கூப்பிடுற?" அப்படின்னோடனே அப்படியே பார்க்குறாரு. பார்க்குறாங்க. உடனே வந்து, இல்லைங்க அது வந்து இதில் என்னங்க இருக்குது? மதிக்கு பசிக்கும்ல. பசிச்சா புருஷன் சாப்பிடாம அவள் சாப்பிட்ருவாளா? இங்கே பார் இந்த விஷயத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடு அவளுக்கு." அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. இது எல்லாத்தையும் மதி கேட்குறாங்க. செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க மதி. உடனே வந்து, அது வந்து மதி நீ எல்லாத்தையும் கேட்டுட்டியா?" அப்படின்னோடனே அமைதியாக இருக்கா. "இல்லை என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு பின்னாடி வந்தேன். அப்போ தான் தெரியுது. என்ன அவர் சொல்கிறதுக்கெல்லாம் சரி சரின்னு சொல்லிட்டு இருக்கீங்க." அப்படின்னோடனே, "வேறு என்ன பண்ணுறது மதி? அவரை பற்றி தான் உனக்கு இப்போ வந்து கொஞ்ச நாளே தெரிஞ்சிட்ருப்பல்ல. அவருக்கு நான் பதிலுக்கு பதில் பேசுகிறேன்னா பெரிய பிரச்சனை தான் வரும் மதி. இதனால தான் நிறைய பொம்பளைங்க பேசாமல் இருக்கும். நீ ஒருத்தி தான் பேசுகிற. உன்னை பார்த்து நான் பிரமிச்சு போன நாட்கள் தான் அதிகம். நான் மட்டும் இல்லை அண்ணியும் உன்னை பார்த்து பிரமிச்சு போயிருக்காங்க. ஆனால் நீ வந்து அவங்கள வந்து அந்த மாதிரி பேசிட்டியா? அதுதான் அவங்களுக்கு தாங்க முடியல. மற்றபடிலாம் நீ இப்படி பண்ணதில் எனக்கு சின்ன வருத்தம் தான். ரொம்ப பெரிய வருத்தம்லாம் ஒன்றும் கிடையாது. என்ன நீ பேசி தீர்த்துட்டு இருக்குதுன்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகாமல் அதான் தான் கொஞ்சம் என்ன பேசி தீர்க்க சொல்கிறீங்க உங்கள் தம்பிக்கிட்ட? உங்கள் தம்பி பண்ண வேலையெல்லாம் உங்களுக்கே தெரியும்ல. வீட்டை விட்டு அனுப்புகிறாரு. ஓவராக பேசுகிறாரு. அவர்கிட்ட பேசி தீர்க்க சொல்கிறீங்களா? அதெல்லாம் முடியாது. இப்படி பண்ணாதான் இவங்கெல்லாம் அடங்குவாங்க." அப்படின்னு யோசிக்கிறாங்க. மதி கிளவராக தான் இருக்கா. இவளை தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கே முடியுது? அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. உடனே ரேவதி பார்த்துட்டு கையை பிடிக்கிறாங்க. "ஒரு நிமிஷம் இருங்க." அப்படின்னோடனே, "என்ன?" அப்படின்னோடனே, "இங்கே பாருங்கள் நீங்கள் இப்படியே இருக்கிறது கொஞ்சம் கூட சரியில்லை. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். அவர் உங்களை அதிகாரம் பண்ணுறதும் கண்ணாலே மிரட்டுறதும் நீங்கள் ஓடி போய் வேலை செய்கிறதும் இதெல்லாம் நல்லா இல்லைங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப்னா 2 பேர்கிட்டையும் லவ் இருக்கணுமே தவிர இந்த மாதிரி திமிரு அவருக்கு அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நல்லதில்லை." அப்படின்னோடனே, "மதி வேணாம் வேணாம் ஸ்லோவாக பேசு. கேட்டுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடும்." அப்படின்ட்டு போகிறாங்க. அதெல்லாம் கேட்டு அப்படியே பார்த்து முறைக்கிறாங்க. டென்ஷனாக நம்ம வந்து வந்து மதி. அடுத்து வந்து மதி அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிடும்போது வந்து ஓவராக அட்வைஸ் பண்ணி செம்மையாக வந்து மதியை வந்து திட்டிகிட்டே இருக்காரு. "இங்கே பாரும்மா இப்படி தான் நடந்துக்கணும். இப்படிலாம் இருந்தால் வேலைக்கு ஆகாது." அப்படி சொல்லிட்டு இருக்கார் தங்கராஜ். அதெல்லாம் கேட்டு மதி செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து தங்கராஜ் சொல்கிறாரு, "உனக்கு மட்டும் இல்லைம்மா, நான் அவனுக்கும் பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு வந்து சொல்லியிருக்கேன்." அப்படின்னோடனே, முதல்ல அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு பொண்டாட்டிக்கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு நிறைய பேருக்கு தெரியாது. அப்புறம் அட்வைஸ் சொல்லி என்ன தப்பு இருக்குது? அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. அதை கேட்டு வந்து அப்படியே டென்ஷன் ஆகிறார் தங்கராஜ். "அப்போது அவள் என்ன சொல்லிட்டு போகிறா? நான் ரேவதி கிட்டே சரியாக நடந்துக்கலன்னு சொல்லிட்டு போகிறாளா?" அப்படின்னோடனே, மாமா டென்ஷன் ஆகுதுங்க. அது வந்து மாமா." அப்படியே பார்த்து முறைக்கிறாரு. இவ திரும்பவே மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு